கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் இன்று நாம் காணப்போவது மார்க்குவின் தாயாகிய மரியாள். மார்க்குவின் தாயாகிய மரியாள் ஆதி திருச்சபை நாட்களில் எருசலேமில் வாழ்ந்து வந்தாள். ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்படும் பர்னபா இவளுடைய உறவினன். பர்னபா தன் நிலத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தது போல இவள் தன் சொந்த வசதியுள்ள பெரிய வீட்டை சபை கூடுதலுக்கு திறந்து கொடுத்தாள். எருசலேமில் வாழ்ந்த விசுவாசிகள் மரியாளின் வீட்டில் கூடி கர்த்தரை ஆராதித்து அவரை வழிபடுவது வழக்கம். அது மாத்திரமல்ல, மரியாளின் வீடு ஜெப வீடாகவும் இருந்தது. பேதுரு இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான் என்று அப்போஸ்தலர் 12:12 சொல்கிறது. ஆம், மரியாளின் வீடு என்று சொல்வதனால் மார்க்குவின் தகப்பன் மரித்து போய்விட்டார் என அறிகிறோம். அப்படியானால் கணவனை இழந்த பேரிழப்பை மரியாள் அனுபவித்திருந்திருக்கிறாள். அந்த இழப்பின் மத்தியிலும் சோர்ந்து போகாமல் ஆண்டவரின் மகத்தான பணிக்கு தன் வீட்டை கொடுத்திருக்கிறாள். அக்கா எனக்காக ஜெபியுங்கள், அம்மா எனக்காக ஜெபியுங்கள், சகோதரி வாருங்கள் நாம் ஜெபிப்போம் என்ற குரல்கள் அந்த வீட்டில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. மரியாளின் கரங்கள் துடைத்தது தன்னுடைய கண்ணீரை அல்ல, தன்னை நாடி வந்தவர்களின் கண்ணீரையே. மரியாள் வீட்டிலே கூடின ஜெபக்குழுவினரின் ஜெபத்தின் வல்லமையை பார்த்தீர்களா? எவ்வளவு அற்புதமான விடுதலையை சிறைச்சாலையில் இருந்த பேதுருவுக்கு கொடுத்தது. ஜெபம் பரலோகத்தில் இருந்து தூதனையே கீழே இறங்கி வரச் செய்தது. சிறைச்சாலையில் பேதுருவின் கைகளில் கட்டியிருந்த சங்கிலிகளை விழவைத்தது. நகரத்தின் கதவை திறக்க வைத்தது. பேதுருவை மரியாள் வீட்டிற்கு பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்தது. குழுவாக கூடி ஜெபித்த ஜெபம் பகிரங்கமாய் பதிலளித்தது. வெற்றியை கொடுத்து பேதுருவின் உயிரை காப்பாற்றியது. ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் என்று அப்போஸ்தலர் 12:1-2 சொல்கிறது. இப்படி சபை துன்பப்பட்டு கொண்டிருந்த நாட்களில் சபைக்காக தன் வீட்டை திறந்து கொடுத்தாள் மரியாள். இப்படி செய்வது அன்றைய அரசுக்கு எதிரிடையான செயல். பார்வோன் ராஜாவின் கட்டளையை மீறி யோகபேத் மோசையை 3 மாதம் ஒளித்து வைத்து வளர்த்தது போல மரியாளும் பயப்படாமல் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பினால் தன் ஜீவனையே பணயம் வைத்து சபை நடத்த தன் வீட்டை திறந்து கொடுத்தாள். பிரியமான சகோதரியே, சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்துவதற்கு தடையில்லாத நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள் நடத்திருக்கிறோம். மரியாள் தன் உயிருக்கே ஆபத்து என்கிற சூழ்நிலையிலும் விசுவாசத்தோடும் உறுதியோடும் சபை கூடுதலை விடாமுயற்சியோடு நடத்த தன் வீட்டை கொடுத்தாள். தேவராஜ்யத்தின் விரிவாக்க பணிக்கு துணிந்து செயல்பட்டாள். 1 பேதுரு 5:13 படி மரியாளின் மகன் மார்க்கு பேதுருவின் ஆவிக்குரிய மகன். பேதுரு மூலம்தான் மார்க்கு ஆண்டவருக்குள் நடத்தப்பட்டான். அதன் பின் மார்க்கு இயேசு கிறிஸ்துவின் சீரனாகி புதிய ஏற்பாட்டில் உள்ள மார்க்கு சுவிசேஷத்தை எழுதியது இந்த மார்க்கு தான். இந்த மார்க்கு சுவிசேஷம் வாசிக்கிற ஒவ்வொருவரையும் அனலூட்டுகிறதாய் காணப்படுகிறது. எருசலேமில் உள்ள மரியாள் வீட்டின் சபை கூடுதலில் கர்த்தருடைய பிள்ளைகள் சென்று வேதத்தை போதித்து ஊழியம் செய்தார்கள். அதில் பேதுருவும் ஒருவர். பேதுரு மரியாள் வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் அங்கு நன்கு விருந்தோம்பப்பட்டார். மரியாளின் வேலைக்கார பெண் ரோதை கண்டிப்பாக பேதுருவை நன்கு உபசரித்து கவனித்திருப்பாள். அது மாத்திரமல்ல, அவள் பேதுருவின் போதனைகளை கேட்டதின் மூலம் பேதுருவின் விடுதலைக்காக அநேகர் கூடி செபிக்கும் போது அவளும் அதில் கலந்து கொண்டாள். இன்று எத்தனையோ வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தும் நாம் எப்படி ஊழியம் செய்கின்றோம்? நமது அர்ப்பணிப்பு என்ன? இன்றைய வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத காலத்திலேயே எத்தனையோ மிஷனரிமார்கள் நம் நாட்டிற்கு இருண்ட கண்டமாம் ஆப்பிரிக்கா தேசத்திற்கும் வந்து ஊழியம் செய்தார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? மரியாள் போதிக்கிற ஊழியம் செய்ததாக வேதம் கூறவில்லை. தன் வீட்டை சபை கூடுதலுக்கு திறந்து கொடுத்தாள். நாமும் கூட ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்து தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்க பணியில் ஈடுபடலாம். ஓய்வு நாள் பள்ளி ஊழியம், கைப்பிரதி ஊழியம், கிராம ஊழியம், மருத்துவமனை ஊழியம், சிறைச்சாலை ஊழியம், ஊழிய ஸ்தாபனங்களுக்கு காணிக்கை சேகரிக்கும் ஊழியம், பத்திரிகை ஊழியம், இப்படி நமது திறமைகள் தாளந்துகளுக்கு ஏற்றபடி தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்க பணியை செய்யலாம். அல்லது மரியாளை போல் நம் வீட்டை ஜெப வீடாகவும் ஊழியத்தின் தேவைகளுக்காகவும் பயன்படுத்தலாம். மரியாள் கணவன் இல்லாத பட்சத்திலும் கூட தன் மகன் மார்க்குவை ஊழியத்திற்கு அனுப்பினாள். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை ஊழியத்திற்கு அனுப்ப நீங்கள் ஆயத்தமா? தன்னையும் தன் வீட்டையும் தன் மகனையும் இயேசுவுக்கு அர்ப்பணித்த மரியாள் மார்க்குவிற்கு மட்டுமல்ல, ஆதி திருச்சபை விசுவாசிகளுக்கெல்லாம் தாய். அந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் எருசலேமில் இருந்த புதிதாய் பிறந்த ஆதி சபையாகிய குழந்தைக்கு மிகவும் உதவியாயிருந்தது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியுள்ள தாயாய், இளம் விசுவாசிகளை அரவணைக்கும் தாயாய் இருக்கின்றோமோ? சிந்திப்போம், சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.